வணக்கம். நான் உங்கள் ரவி கோவிந்த். நான் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தினந்தோறும் வாக்கிங் போவேன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் 2 நடைமேடைகளை கொண்டதாக இருக்கும். அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கமும், இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கும் போகணும் அப்படின்னா இந்த மேம்பாலத்தை பயன்படுத்திக்கலாம். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல இந்த மேம்பாலத்துல ஏறுறதுக்கு சோம்பல் பட்டுக்கிட்டு ஆபத்தான முறையில இந்த 3 தண்டவாளங்களை கடந்து பயணிகள் செல்வது வழக்கம். ரயில்ல வரக்கூடிய பயணிகள் போடக்கூடிய உணவுகளை சாப்பிடுறதுக்காக சில நாய்கள் அந்த நடைமேடை மேல சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த மக்களை போலவே இந்த நாய்களும் அந்த பகுதிக்கு போகணும்னா ஆபத்தான முறையில இந்த ரயில்வே பாதையில இறங்கி நடந்து போகும். சில நேரங்கள்ல அதிவேக ரயில் வந்து அதுல விபத்து ஏற்பட்டு தலைவேறு உடல் வேறாக இந்த நாய்கள் இறந்து போறதும் உண்டு. ரயில்வே ஊழியர்கள் அதை அப்புறப்படுத்துறது உண்டு. இது மாதிரி பல நாய்கள் இறந்து போயிருக்கு. ஆனா இப்ப நாம பார்க்கக்கூடிய கதை நாயகியா இருக்கக்கூடிய இந்த நாய் குட்டியிலிருந்து இங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நடைபாதையிலிருந்து அந்த நடைபாதை போறதுக்கு இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி போகும். இது மாதிரி ஒரு நாளைக்கு பல முறை அது இந்த மேம்பாலத்தை கடந்து போறது உண்டு. இன்னைக்கு அது பெரிதா வளர்ந்து போச்சு. அது நினைச்சா ஒரு துள்ளல்ல இந்த 3 தண்டவாளங்களையும் கடந்து போய் அந்த நடைமேடைக்கு மிக சுலபமா போயிட முடியும். ஆனாலும் அது மேம்பாலத்தை பயன்படுத்தி பழக்கப்பட்டதுனால அதுல இருந்து மாறுறதே கிடையாது. தினமும் இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி தான் அந்த பகுதிக்கு போகும், அந்த பகுதியில இருந்து இந்த பக்கம் வரும். இந்த நாயினுடைய செயலை பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் தன்னை நாடி வரக்கூடிய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சரியான பாதையை சொல்லி வளர்த்தெடுத்தால் அவர்கள் நேரான வழியில் முறையாக சென்று நிறைவாக வாழ்வார்கள் என்பது என்னுடைய எண்ணம். நிறைவேற்றுவார்களா தலைவர்கள்?